ஐடி பெண்கள் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? நைட் பப்புக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு லேட்டாக வருது, குடும்பத்துக்கு வந்து அவங்க செட் ஆக மாட்டாங்க. இப்போ யாராச்சும் பெண் பார்க்குறாங்கனாலே ஃபர்ஸ்ட் வந்து வீட்டில் மக்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐடி பெண்களாம் எங்களுக்கு வேணாம், அந்த மாதிரி ஒப்பீனியன் தான் வந்துட்டு எல்லாத்தோடையும் இருக்குது வந்துட்டு. அப்படி தான் உங்களுக்கு தோணுது? யா ஓகே. நம்முடைய தமிழ் மொழிக்கு எதிராக இருக்காங்க, அதிகமாக ஆங்கிலத்தையே பயன்படுத்துறது. ஓஹோ. ஸோ அந்த கல்ச்சரை கிரியேட் பண்ணுறது அதனுடைய பார்வையில் ஒரு வித்தியாசமாக தெரியுது. தமிழ் மொழிக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்கள் ஒப்பீனியனாக இருக்குது. ஓகே, நீங்கள் சார் அவங்களுக்குன்னு ஒரு தலகணத்தை கொண்டு வந்துடுறாங்க சார். ஆண்களுக்கு நிகராக இருக்குன்னு நினைப்பாங்க, கொஞ்சம் திமிரு பிடிச்ச ஆட்கள். திமிரு பிடிச்சா? ஆமாம் ஆமாம் சார். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஐடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் நேம் சொல்லி தான் கூப்பிட்டுப்பாங்க அவங்களுக்குள்ள. ஸோ அதுதான் அவங்க வெளில வந்து பண்ணுறாங்க. இப்போ ஒரு சார் இருக்காருன்னா ஒரு சாருன்னு தான் கூப்பிடணும், அதான் மரியாதை. ஸோ அவரை நேம் சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ அவங்க மரியாதை இல்லாமல் இருக்காங்க. மரியாதை இல்லாமல். ஓகே. அவங்க வந்து ஃபுட்டை மறந்துடுறாங்க. அதாவது தமிழ் கலாச்சாரம், அதாவது தமிழ் ஃபுட், அதாவது கேப்பங்கூழ் கஞ்சிலாம் நமக்கு நல்லாயிருக்கும். அவங்க நாங்கள் அமெரிக்கன் கம்பெனியில் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீஸா பர்கரை சாப்பிட்டு அவங்க உடம்பு அவங்களே கெடுத்துக்கிறாங்க. நீங்கள் கடைசியாக எப்போ கேப்பங்கூழ் குடிச்சிங்க? தமிழர்கள் வந்து இட்லி தோசை தானே ரெகுலராக நிறைய சாப்பிடுவாங்க. இட்லி தோசை சாப்பிடுவாங்க, அவங்க வந்து சிஸ்டம் முன்னாடி இருக்கிறாங்க. தமிழர்கள் வந்து கேப்பங்கூழும் கம்மும் சாப்பிட்றதில்ல, பீஸா பர்கரையும் சாப்பிட்றதில்ல. அவங்க என்ன, நாங்கள் அமெரிக்க கம்பெனியில் தான் வேலை பார்க்குறோம், அதனால பீஸா பர்கர் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களை ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வராங்க. ஓகே, உங்கள் ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் அவங்க பீஸா பர்கர் சாப்பிட்றவங்க ஆமாம் அப்படின்னு. ஓகே, நீங்கள்? கொஞ்சம் அரகண்ட்டாக இருப்பாங்க. அரகண்ட்டாக இருப்பாங்க. ஓகே, நீங்கள் சார்? கொஞ்சம் மாடர்னாக இருக்காங்க, துணிச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு உலகத்தை வந்து வகுத்துக்கிட்டு அந்த உலகத்துக்குள்ளே இருக்காங்க. அந்த அவங்க மாடர்ன் உலகத்துக்குள்ளே அவங்க மாடர்ன் உலகத்துக்குள்ள அப்படியே ஒப்பீனியன். ஸோ இவங்க சொன்னதில் எது உங்களை வந்து கோவப்படுத்துச்சு? நிறைய பேர் வந்து அரகண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐடி பொண்ணுங்க மட்டும்தான் அரகண்ட்டாக இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலி அவங்க திமிரு பிடிச்சவங்க தான். எப்படின்னு கேட்டால் 6 டிஜிட் சேலரி. 6 டிஜிட். ஓகே. ஆமாம், ஸ்டார்டிங்கே அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த டாமினேஷன் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க சொல்கிறது தான் வீட்டில் கேட்டாகணும் அப்படிங்கிற அந்த திமிரு வரும். அவர் பேசும்போது நிஜமாவே உங்க எல்லாருக்கும் கோவம் வந்ததா இல்லையா? அப்போ அவர் திமிரு பிடிச்சவர் நான் சொல்லலாமா? த வே நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, உங்களோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் மற்றவங்கள உங்கள் மனசில் நினச்சிட்டு எப்படி நீங்கள் வெளியில் கொண்டு வரீங்களோ நீங்களும் அப்படி தான் நினைக்கப்படுறீங்கன்றதை அவங்க உணரணும். அதையே அவங்க உணர மாட்டேங்கிறாங்க. ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறீங்க. ஆமாம், நம்புறீங்களா? ஒருத்தர் சொன்னாங்க நெத்தியில் பொட்டு இருக்காது, மெட்டி இருக்காது, தாலி இருக்காது. ஐ ஹவ் 2 தாலிஸ். எல்லாம் ப்ரூஃப் வேணுமா? எஞ்சி நிற்கணுமா? என்னவா ஜடை போட்டிருக்கேன். ஐ எம் a டீம் லீட். டீம் லீடர். எஸ். ஓகே. எவ்வளோ சம்பளம்னு சொல்ல முடியுமா? சம்பளம் 6 டிஜிட் கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி பப்புக்கு போகிறது தப்பு அப்படின்னு சொல்கிறது. அதை பற்றி பெருசாக பேச விரும்பலை, அவங்களுக்கு தெரியலன்னு தான் சொல்வேன். நிறைய ஆண்கள் போகிறாங்க, ஏதாவது பெண்கள் மட்டும் போகக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அதாவது உண்மையிலேயே வந்து ஐடி பெண்கள் எல்லாருமே பப்புக்கு போகிறாங்க அப்படிங்கிறதே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க யாராவது பப்புக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. 3 பேர் போயிருக்கீங்க. 100% யாருமே போக மாட்டாங்க. இப்போ இவங்க சொன்னதுலேருந்து இந்த பப்ளிக் ஒப்பீனியன்லேருந்து வர்ற மித்தெல்லாம் என்னென்னா, யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்கிறது வந்து நான் 100% நான் வந்து அதை இல்லை இருக்கு மேடம், இது பண்ணுறேன். இல்லை 1 இயரில் வந்து ஒரு பேபி இருக்குது. எங்கள் வீட்டில் வேலை எல்லாமே நான் தான் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் வந்து சமையல் பண்ணுறதுலேருந்து வீடு பொறுக்கிறதுலேருந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுற வரைக்கும் நான் தான் பண்ணுவேன். ஆனால் நான் வந்து கிழிஞ்சி போன ட்ரெஸ் போட்டுட்டு என்னால் வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போக முடியாது. நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு தான் போவேன். அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே வந்து நீங்களா ஒரு நினச்சிக்கிறீங்க, இந்த பொண்ணு வந்து ஃபேமிலிக்கு செட் ஆகாதுப்பா, இது வந்து இப்படி செட் ஆகாதுப்பா, லூஸாக விட்டுட்டு போனாலே வந்து திமிரு பிடிச்சது. அது உங்களோட மித்து. இது அது இட் இஸ் ஃபார் சம்பாதிக்கிறதுக்காக. ஆமா, நீங்க வீட்ல வந்துட்டு நான் என்னோட ஃபாதரையும் இல்ல என்ன இது பக்கத்துல ஒரு நெய்பர்ஸையும் பேர் நீங்க வந்து அப்பா வந்து டே அப்பா பேர் விட்டு கூப்பிடுறத நீங்க பாத்துக்கிட்டீங்க. வந்து நீங்க வந்து நேம் அட்ரஸ் பை நேம் சொல்றது தப்பு நான் சொல்றேன். நோ 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 பை ஜெனரிக்காவே வந்துருது. டை ரமேஷ் இவன் யாருமே பை ஜெனரிக்காவே வந்து they will fight. யாரும் சொன்னாங்க வெளியில் போயிட்டு அவங்க வீட்டுக்கு வரும்போது பப்புக்கு போயிட்டு வராங்களோ. நோ, தட்ஸ் டெஃபினெட்லி ராங். ஃபர்ஸ்ட் திங் தட்ஸ் வெரி வெரி ராங். எங்களுக்கு இப்போது 8:30 to 5:30 இஸ் மை ஷிஃப்ட். எனக்கு அங்கே டைம் முடிஞ்சதுன்னா எனக்கு எப்போ வீட்டுக்கு போனோமோன்னு இருக்கும். இப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு இட்ஸ் ஸ்டில் ஓகே ஃபார் மீ டு கோ அவுட். என்னை வளர்த்துந்து அப்படி தான். எவ்வளோ தான் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணாலும் எங்களுக்கு தெரியும் எங்கள் கல்ச்சர் எப்படி, எங்கள் வீட்டில் எப்படி எங்களை வளர்த்துருக்காங்க, எங்களுக்கு எல்லாமே தெரியும். அதாவது அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து இந்த மாடலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு. என்ன அப்படின்னா என் கூட படித்த பொண்ணு நேராக வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுது. அது வரைக்கும் ஆப் சாரி வடி வைக்குது, நல்லா பொட்டு வைக்குது, மஞ்சள் போட்டு குளிக்குது, நீட்டாக ஆப் சாரியில் வரும் பூ வைக்குது. அந்த பொண்ணு நேராக வேலை கிடைக்குது, வந்துரு இங்கே வந்து மாடலுக்கு மாறியாச்சு. எத்தனைக்கா நாங்களும் புடவை கட்டுறோம் பாருங்கள், நான் சுடிதார் தான் போட்டிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பொட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தெம் பொட்டு வச்சுருக்காங்க. பூ வந்து நிறைய இடத்துல அவாய்ட் பண்ணிட்டாங்க. இன்னொன்று வேலை பார்க்கறதுக்கும் பூக்கும் என்ன சம்மந்தம்? இல்லை, பூ வந்து ஒரு விஷயம் சொல்லி தரேன், ஒரு விஷயம் சொல்கிறேன். பூ வந்து நீங்கள் தப்பாக நினைக்காங்க. நீங்கள் சிஸ்டம் ஒன்றும் வேலை பார்க்குறீங்க, கண்ணு உண்மையிலே கெட்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. இந்த பூ வச்ச உங்கள் உடல் ஒரு குளிமையாக தான்.
யார் சொன்னா ஐடி கம்பெனில பூ வைக்க கூடாதுன்னு? சார் தப்பு. 9 மணி நேரம் தான் சார் வேலை பார்க்குறோம். அதாவது அதுக்கப்புறம் நீங்க எப்போ வேணாலும் பூ உங்க வச்சுக்கலாம். என்ன மூளையை வேணாலும் செலவச்சு பண்ணிக்கலாம். அங்க வேலை வாங்குறாங்க. இல்ல அதாவது பூ வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய குறை. ஏன்னா இப்போ நம்ம வீட்லயே நம்ம அம்மாவும் நம்ம பாட்டியும் டெய்லி பூ வச்சுக்கிறாங்களா என்ன? பூ மட்டுமே இல்லை, ஐடி இண்டஸ்ட்ரியில் இப்போ ஒரு ட்ரெண்ட் செட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பெண்கள் வந்து இங்கே நெத்தியில் கல்யாண பெண்கள் இங்கே குங்குமம் வைக்கிறது இல்லை. அது அவங்களுக்கே தெரியும், அது ஏன் வைக்கிறேன்னு தெரியல. அதே மாதிரி இப்போ தாலியுமே போடுறதில்ல. அது போகிறதே வந்துட்டு ஒரு இதாக ஃபீல் பண்ணுறாங்க வந்துட்டு ஐடி இண்டஸ்ட்ரியில். ப்ளஸ் மெட்டி போகிறதில்ல, அதுவுமே வந்துட்டு. சார் இன்னமும் எங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க தாலி போட்டிருக்காங்க, மெட்டி போட்டிருக்காங்க, மஞ்சள் போட்டு வராங்க. ஸோ எல்லாரும் இவங்களோட அசம்ஷன் என்னன்னா, எங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வந்து நார்த் இந்தியன்ஸோ எங்க கூட ரொம்ப ரிச் பீப்புள்ஸோ அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இவங்க. ஆனால் எங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க சேலத்துலேருந்தோ மதுரையிலேருந்தோ ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வந்து ஒர்க் பண்ணுறவங்க தான். அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற ஒரு தாட்டோட யாரும் வரது கிடையாது.